ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால், அன்பிற்குரிய நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் குடும்பம் சிறப்பாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளை தேவ மனிதரிடத்திலிருந்து பெற்று வருகிறோம். இந்த நாளிலும் நம்மோடு அன்பிற்குரிய போதகர் ராஜன் எட்வர்ட் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவரிடத்திலே ஒரு சிறப்பான ஒரு கேள்வியை நாம் கேட்டு அதற்கான உயர்ந்த பதிலை பெறப்போகின்றோம். பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய ஆலோசனைகளை மக்கள் மிகவும் கூர்ந்து கவனிக்கிறார்கள். எங்களுக்கு வந்த செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பல்வேறு தலைப்புகளிலே நம்மளிடத்தில் கேள்விகள் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கேள்வியை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவா திருமணம் செய்து கொள்வது மகிழ்ச்சியா இருப்பதற்காக. ஆனால் அநேக தம்பதிகள் அந்த மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறார்கள், ரொம்ப துரிதமாக தொலைத்து விடுகிறார்கள். ஸோ இல்லறம் நல்லறமாக இருப்பதற்கு, அந்த இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் பாசிட்டிவாவே நம்ம அந்த பதிலை உங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளணுன்றது எங்களுடைய ஆசை. நீங்க அதற்கான பதிலை சொல்லுங்க. இல்லறம் நல்லறமா இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இல்லறம் என்பதை துவக்கி வச்சதே ஆண்டவர் தான். நிச்சயமாக அது ஒரு தெய்வீக திட்டம், தெய்வீக சாயல். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை மணவாளனாகவும் சபையை மணவாட்டியா ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாய் காண்பிக்கிற எபேசியர் 5ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் அதை வாசிக்கலாம். ஆண்டவர் அவர்களை உருவாக்கி, அவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளையும் தேவன் வைத்த பொழுது தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம் அவளுக்கு கொடுத்தார். ரொம்ப பிரம்மாண்டமான யானை உண்டு, பிரம்மாண்டமான மிருகங்கள் உண்டு, பிரம்மாண்டமான மலைகள் உண்டு, பிரம்மாண்டமான எத்தனையோ கிரியைகள் இருந்தால் கூட தன்னுடைய ரூபத்தையும் தன்னுடைய சாயலையும் மனிதனுக்கு கொடுத்தார். அப்ப தன்னுடைய ரூபத்தின் ஒரு கட்டமாக தான் ஆண்டவர் ஏவாள், ஆதாம் ஏவாள் என்ற 2 பேரை தேவன் உருவாக்கினார். 2 பேர் வேறு வேறு அல்ல, ஆதாமுக்குள்ளிருந்து வந்தவள் தான் ஏவாள். அவே ஏவாளை ஒரு தனி மனுஷியாய் நாம் கருதவே முடியாது. ஆதாமுக்குள்ளிருந்து அவள் வந்தவள். அவை 2 பேரும், அதான் வேதவசனம் சொல்லுது, 2 பேர் அல்ல, ஒன்றாய் ஒரே மாம்சமாய் இருக்கு. அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு உருவாக்கின தேவன் அவளை உருவாக்குவது முன்பாக சகலவற்றை உருவாக்கி அவர்களை உருவாக்கினார். ஏன், என்ன காரணம் என்று பார்த்தால் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக குறைவற்றவளாய் தேவன் உருவாக்கி, அவர்கள் கனத்துக்குரியவளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சாயலையும் கர்த்தர் கொடுத்து, முழு சுயாதீனத்தை கொடுத்து, ஒரு தவறை மாத்திரம் செய்துவிடக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் ஆண்டவர் கொடுத்தார். அவை ஆண்டவர் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை விரும்புகிறார். 2வது நாம் மிக கவனமாய் கவனிக்க வேண்டியது, இது தேவன் உருவாக்கினது. தேவன் உருவாக்கின ஒன்று. எப்படி கட்டளையை கர்த்தர் உருவாக்கினாரோ அதே போல உருவாக்கினது தான் இந்த குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையை உடைக்கிற, குடும்ப வாழ்க்கையை சேதப்படுத்துகிற, சேதப்படுத்தின
பிசாசை ஆண்டவர் சபித்து தள்ளிவிட்டார். அவனுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கி விட்டார். அந்த முடிவாய் கர்த்தர் சொன்னார், ஒரு கண்ணியின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொன்னார். என்ன பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட். காரணம், அவன் நல்ல குடும்ப வாழ்க்கையை அவன் கெடுத்து போட்டான், தேவனை விட்டு பிரித்து விட்டான். அவ்வளவாய் தேவன் குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் நேசிக்கிறார், கனப்படுத்துகிறார், அதிலே ஜாக்கிரதையாக இருக்கிறார். அவை நமக்குள் அந்த சிந்தை ஒரு கணவன் மனைவிக்குள் வேண்டும். தேவன் இதை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆலயத்தை எப்படி கனப்படுத்துகிறாங்க, ஒரு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை எப்படி கனப்படுத்துகிறாங்க, ஆராதிக்க வேண்டும் எப்படி கனப்படுத்துகிறாங்க. அவை குடும்பம் ஒரு ஆராதனை ஸ்தலத்தை போல கனப்படுத்தத்தக்கது. அந்த ஒரு பயம். அதனால தான் ஆண்டவர் பொதுவாக திருமணத்திற்கென்றே வைத்திருக்கிற ஒரு சங்கீதம் 128ஆம் சங்கீதம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற வேணும் அவன் பாக்கியம். சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பல தருணங்களில் இந்த சமூக சூழல், இந்த சமூகத்திற்குரிய சூழல், அவங்க ஒருத்தர் குற்றஞ்சாட்டவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவும். ஸோ அந்த சமூக சூழல்ல எப்படி நம்ம ஜெயிக்கிறது, எப்படி அதை கடந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றாவது பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் கடைசி அதிகாரத்தில் வாசித்தா, நேசம் மரணத்தை போல வலிமை உள்ளது, தண்ணீர்களும் எதுவுமே அந்த நேச அக்கினி தழலை அவிக்கவே முடியாது. இந்த நேசம் இவருடைய ஆரம்ப வாழ்க்கையிலே அந்த பயங்கரமா இருக்கும். அந்த ஆதி அன்பு, ஆதி அன்பு. ஒருவர் பேர் சொல்லியே கூப்பிட மாட்டாங்க. கண்ணே, மணியே, தேனே, தேனே, கட்டி கரும்பே, என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அத்தனையெல்லாம் சொல்லி ஆரம்பிப்பார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நாட்கள் செல்ல செல்ல தான் கணவனிடத்தில் இருக்கிற குறை மனைவிக்கு தெரியும். நாட்கள் செல்ல செல்ல மனைவி இடத்துல குறை கணவனுக்கு தெரியும். அவை நமக்குள்ள இருக்கிற அந்த நேசமும் அன்பும் மனுஷ அன்பா இருக்கக்கூடாது, அது தெய்வீக அன்பா இருக்க வேண்டும். தெய்வீக அன்பு எப்படிப்பட்டது? மிகுந்த குறை, ஒரு நாள் வாய்நாள் விவரிக்க முடியாத குறையுள்ள ஒரு மனிதனை தேடி வந்து அவனை சந்தித்து அவன் குற்றம் குறைகளெல்லாம் மன்னித்து அவனை தன்னோடு கூட வைக்க அவனை நீதிமானாய் பரிசுத்தமானாய் மாற்றுவது தான் தேவனுடைய அன்பு. அவை மனைவியிடத்திலே அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கணவன் முதலாவது அன்பை காட்ட வேண்டும். நான் அன்பாதான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆமா, ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட அன்பை அவளால் புரிஞ்சிக்கவே முடியல பாஸ்டர், நானும் எவ்வளவோ பண்ணி பார்க்குறேன், என் அன்பை புரிஞ்சிக்கவே முடியல. அப்போ அந்த மனைவிட்ட கேட்டேன், என்னம்மா அப்படி கேட்டால், பாஸ்டர் அன்பா இருக்கிறத ஒரு நாள் அவர் காட்டினதே இல்லையே. அவங்க வெளிப்படுத்த விரும்புகிறாங்க, காட்டினதே இல்லையே. வராரு, அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறாரு, உட்காந்து ராத்திரி 10 மணி 10:30 மணி வரை பேசிகிட்டு இருக்காரு. நேராக வராரு, படுக்கிறாரு, தூங்குறாரு. நான் ஏங்கிட்டு இருக்கேன், என் கணவன்கிட்ட ஒரு நிமிஷம் கூட என்னால் பேச முடியலையே என்று நான் ஏங்குறேன். பிள்ளைகள் ஏங்குறாங்க, ஐயோ அப்பா 2 வார்த்தை கூட என்னை கட்டி பிடிச்சு நல்லா இருக்கேன் மகளே, நல்லா இருக்கேம்மான்னு அப்பா கேட்கவே இல்லையே. அப்பா வெளியில் போயிட்டு வராரு, வரும்பொழுது பிள்ளைகள் கையே தான் பார்க்குறாங்க. மனைவி தனக்கு ஏதாவது அன்பை வெளிப்படுத்தோனா என்று மனைவி பார்க்கிறார். ஆனால் அப்படி செய்யவே இல்லையே என்று சொல்லி பிள்ளைகள் ஏங்குகிறார்கள், மனைவி ஏங்குகிறாள். அப்போ அந்த மனைவிக்கு அந்த கணவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த அவளுக்கு தெரியாமல் போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கி அவளுடைய கரத்தில் கொடுத்து அன்பாக இருக்கிறேன் என்பது அப்படின்றத வெளிப்படுத்தணும். அப்போ வெளிப்படுத்தும் பொழுது அந்த அன்பை மனைவி புரிந்து கொள்வாள். அதே போல் மனைவி தான் கணவனை தன்னுடைய முழு குடும்பத்தாரை விட கணவனை நேசித்து அவளுக்கு கீழ்ப்படிந்து அவளுடைய சொற்படி செய்ய வேண்டிய கடமை செய்து அவள் சொல்படி நடக்கிறாள் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அன்பை வெளிப்படுத்த வேண்டும், கீழ்ப்படிதலை வெளிப்படுத்த வேண்டும், அன்பை வெளிப்படுத்தணும், இசைவை வெளிப்படுத்த வேண்டும். இப்படி வெளிப்படுத்தினால் பிரச்சனை வர்றதுக்கு வழியே இல்லை. இப்போ கணவன் செய்ய வேண்டியது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நேசிக்கிறேன்னு சொல்லாம அன்பை வெளிக்கொண்டு வருவார். மனைவி அது போல கீழ்ப்படிதலையும் மதிப்பையும் கணவனுக்கு வெளிப்படுத்த. இப்படி இருந்தாவே நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
முடிஞ்சிடும், அவ்வளோதான். உங்களுக்கு அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அன்பு சகலவற்றையும் சகிக்கும், சகலவற்றையும் தாங்கும், இதெல்லாம் வசனம் இதெல்லாம். அப்போது ஒரு தவறு செய்யும் பொழுது கணவன் மனைவியை பார்த்து பரவாயில்ல விட்டுரு, நீ என்ன வேணும்னா செஞ்ச, தெரியாதான் செஞ்ச, விட்டுரு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று மனைவி கணவன் சொன்னால், அதே போல் கணவன் தவறு செய்யும் பொழுது மனைவி சொல்லுவான், பரவாயில்ல அது ஏன் நீ கவலைப்படுறீங்க, வாங்கிட்டு வர சொன்னேன் மறந்துட்டீங்க, பரவாயில்ல நான் வேற ஏதாவது செய்கிறேன், நாளைக்கு பார்த்துக்குவோம், இதுக்கே போய் கவலைப்பட்டிருக்கீங்க என்று அது வாழ்க்கை என்ன அழகான ஒரு வாழ்க்கை. இது தவிர ஒரு கணவன் மனைவி நினைக்கிறது போல மகிழ்ச்சியாக இருக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஸ்பிரிச்சுவலா என்னெல்லாம் தடைகள் இருக்கு? கணவன் மனைவி ஆவிக்குரிய காரியங்களில் அவர்கள் மனக்கசப்பு வருவதற்கு அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு கணவன் இருக்கும் பொழுது அந்த இந்த மகள் ஜெபிக்கிற மகளாக இருக்கலாம், அந்த கணவனுக்கு அந்த அனுபவம் இல்லை. அப்போ நீங்கள் ஜெபிக்க வாங்க என்று கூப்பிடும் பொழுது அவர் வரமாட்டார், நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும்? உங்கள் ஜெபத்தில் அவர் வந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளும் அளவிற்கு ஜெபம் பண்ணணும். நீங்கள் அவரை உங்கள் பேச்சினாலேயோ உங்களுடைய அதட்டனாலேயோ மனைவியை மிரட்டுறதுனாலேயோ ஒருவேளை அப்படியே வந்தாலும் அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. ஆகவே இதில் இவளை சரிப்படுத்தி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் தாவீது சொன்ன மாதிரி ஒரு கொம்பை அவனுக்காக ஏற்படுத்தினேன் என்று தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார் 132 சங்கீதத்தில். அவனுக்காக ஒரு கொம்பை ஏற்படுத்தினேன். வீட்டுக்குள்ள இயேசு நாமம் என்ற ஒரு கொம்பு இருக்குது, அதை பிடித்து கொண்டால், அதை பிடித்து கொண்டால் இவை எல்லாத்தையுமே ஆண்டவர் சரி பண்ணிடுவார். அதை விட்டுட்டா நம்ம எந்த காரியத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவே முடியாது. கட்டுப்பாடற்ற ஒரு பிரேக் இல்லாத ஒரு வண்டி மாதிரி ஓடிட்டு இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். மாம்சத்தில் எதையுமே ஜெயிக்க முடியாது. அவை தேவன் அதில் வந்து இறங்க வேண்டும். தேவனால் உருவாக்கப்பட்ட குடும்பம் தேவனால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அப்போ அழகாகும். அப்போ இந்த ஒரு குடும்பம் இல்லறம் என்பது நல்லறமாக இருக்கிறதுக்கு கணவன் மனைவி நேசிப்பதும் மனைவி கணவனை மதிப்பதும் முக்கியமானது. நேயர்கள் நிச்சயமாக அதை விளங்கியிருப்பாங்க. இந்த உங்களுடைய ஆலோசனை கேட்டு ஒருவேளை இல்லறத்தில் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லறமாக மாற்றுவதற்கு அவங்க தீர்மானிக்கிறதுக்கு எதுவும் அவங்களுடைய ஆன்சர் இருந்துச்சு. மற்றொரு நிகழ்ச்சியில் சிறப்பான ஒரு கேள்விக்கான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயம் இந்த நிகழ்ச்சி மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அன்பிற்குரிய நேயர்களே, குடும்பம் கட்டப்படாவிட்டால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. நம்முடைய அருமையான போதகர் ராஜன் எட்வர்ட் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் ஊடாகவும் திருமறை சார்ந்தும் அவர்கள் சிறப்பான பதில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் வசனங்கள் இருக்கு, வேத வசனத்தினுடைய ஆதாரம் இருக்குது. அவர்கள் எல்லாருக்கும் புரியும்படி ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. உங்களுடைய இல்லறம் நல்லறமாக இருப்பதற்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்க பாருங்க. மீண்டும் ஒரு கேள்வியோடு போதகர் நாம் சந்திப்போம். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in